இன்றைக்கு நாம் ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இன்னும் 65 வருடங்களில் எப்பிராயிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு போகும். அரண் எப்பிராயிமை விட்டு ஒளியும். எப்பிராயிமுடைய பெருமையான கிரீடம் அசீரிய ராஜாவாகிய சல்மனேசரின் காலால் மிதித்து போடப்படும். அவன் கல்மழை போலவும் சங்கார புயல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். சல்மனேசருடைய இராணுவம் எருசலேமின் வாசல் மட்டும் வந்தாலும் அதை திருப்புவார். ஜனங்களோ மனம் திரும்பாமல் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதி மயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி போகிறார்கள். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமில்லை. ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் ஜனங்கள் புரிந்து கொள்ளாதவாறு தொடர்பற்று இங்கே கொஞ்சம் கற்பனையும் அங்கே கொஞ்சம் பிரமாணத்தையும் போதிக்கிறார்கள். கர்த்தரை எவ்வாறு விசனப்படுத்துகிறார்களோ அதே போல இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு செல்லும் தேசத்தில் அவர்கள் பேசும் அந்நிய பாஷை பரியாச உதடுகளைப் போல புரிந்து கொள்ள முடியாதவாறு இங்கே கொஞ்சம் கற்பனையும் அங்கே கொஞ்சம் பிரமாணத்தையும் கேட்டதைப் போல தோன்றும். சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேலும் குதிரை வீரர்கள் மேலும் நம்பிக்கை வைப்பது என்பது மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணுவதற்கும் நிகராகும். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் பரீட்சிக்கப்பட்டதுமாகிய ஜீவனுள்ள மூலைக்கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் அது விலையேறப்பெற்றது. விசுவாசியாதவர்களுக்கோ அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கண்மலையாக இருக்கும். நீங்கள் எகிப்தியரோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகும். அசீரியன் உன்மேல் வரும்போது அவன் உங்களை மிதித்து போடுவான். கர்த்தர் பெராப்சி மலையிலும் கிபியோனிலும் பெலிஸ்தியருக்கு விரோதமாக எழும்பினது போல இப்பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்பி அசீரியனிடம் உங்களை ஒப்புக் கொடுப்பார். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழமாட்டான். நிலத்தை நாள்தோறும் கொத்த மாட்டான். உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுவதில்லை. சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்றவிடப்படுவதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை. தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இது சேனைகளின் கர்த்தராலே நிர்ணயிக்கப்படுகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் எப்பிராயீமை கடிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவனை தன்னிடமாக சேர்த்துக் கொள்வதிலும் அக்கறை கொண்டவர். மீதியான இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இது கடைசி நாட்களில் நிறைவேறும். இத்துடன் ஏசாயா 28ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.